ஜோதிட ஆய்வாளர். ஜோதிடத்தில் நிறைய ஆய்வுகளை செய்து தனியாக ஒரு யூடியூப் சேனலும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா ராஜரத்னம் ஐயா அவர்களை கருத்துரையாற்ற வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கருத்தரங்களை ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 7ஆம் இடம். ஐயா அந்த களத்திரஸ்தானத்தோடு இணைந்து 7ஆம் இடத்தினுடைய தனிப்பட்ட சிறப்புகளையும் சொல்லிடுங்க. பொதுமக்கள் கூட்டாளி எல்லாமே சொல்லணும். ஓகே, நன்றி. வரையே அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 245வது கூட்டத்தை 245வது கூட்டத்தை தலைமை பொறுப்பில் இருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த டாபிக்கு சம்பந்தப்படாத ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 நிமிஷத்து கதை. இது 1977 நடந்தது. நான் ஒரு 5வது 6வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் காலத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைசா 1 பைசா தினமும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 2 பைசாவுக்கு ஒரு பைசாவுக்கு 2 மிட்டாய் தருவாங்க. அந்த மிட்டாய் பேர் கிங்கா மிட்டாய்னு சொல்லுவாங்க. அது காலையில் ஒரு 8 மணிக்கு வாயில் போட்டோம்னா மதியம் 2 மணி வரையிலும் பொழுது போயிடும். அப்படிப்பட்ட அந்த மிட்டாயை விற்கிறது நான் ஆரம்ப பள்ளியில் படிக்கிற காலத்தில் இருகாலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் படித்தேன். அந்த ஊரில் அந்த மிட்டாய் விற்கிற கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்பாண்டம் செய்கிற செட்டியார் வீட்டில் அந்த அம்மா கட்டில் கடையில் வச்சுருப்பாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாள் அரை நாள் தான் பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த அரை நாள் போக உடனே வீட்டுக்கு வந்தால் என்னை மாடு மேய்க்க சொல்லுவாங்க, ஆடு மேய்க்க சொல்லுவாங்க, வீட்டில் வேலை செய்ய சொல்லுவாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போய் ஒரு 2 பைசாவுக்கு மிட்டாயை வாங்கிட்டு அந்த பெரியவர் அர்த்தனாரி என்கிற நடராஜர் அவர் பேர், அவர் மண்பாண்டம் செஞ்சுட்டு இருப்பார். ஒரு சின்ன களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்து மேலே வச்சு அந்த சக்கரத்தை ஓட விட்டு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து கையாலேயே வடிவத்தை கொடுத்து அதை ஒரு 2 மணி நேரம் உணர வச்சு அதை எடுத்து உள்பக்கம் கல்லை வச்சோம், மேல் பக்கம் ஒரு பலகையை வச்சோம் தட்டிக்கிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு வருவார். ஒரு மணி நேரத்தில் அதை சட்டியோ பானையோ அல்லது அவருக்கு எதிர்பார்த்த வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவார். அது எனக்கு அன்னைக்கு மிகப்பெரிய வேடிக்கை. நம்ம ஊரில் நம்ம விளையாடுறோம், எதையுமே பண்ண முடியல, மனுஷன் எடுத்து விட்டு களிமண்ணை வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு சட்டியாகவும் ஒரு பானையாகவும் மாற்றிட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் கால நேரம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதை வேடிக்கை பார்க்கறது எனக்கு ஒரு தனி சிறப்பு. அவர் ஒரு ஜோதிடர். அவர் 1910வது வருஷம் 6வது மாதம் 17ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு பிறந்தவர். அன்னைக்கு அசம்பாவிதமாக நானும் போயிருந்தேன். மிட்டாயை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மிட்டாயை வாயில் போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு ஜாதகத்தை ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கோமண மாதிரி கட்டியிருக்காரு. தொடை மேலே வச்சுட்டு அந்த மண் சட்டியை தொடையினுடைய டச் இருக்கும். அப்போ அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு கைகள்லாம் கழுவிட்டு பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, அண்ணா இதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது, நீங்கள் போயிட்டு நாளை மறுநாள் வாங்க அப்படின்ட்டார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் போன பின்னாடி ஏதாத்தா அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருந்தா அவர் 5 ரூபா பணம் கொடுத்துருப்பார்ல அப்படின்னு, போடா கவோதி எறும்பு கண்ணு போட்டிருக்கடா, அதை எழுதிட்டு வந்திருக்கேன்டா அந்த பரதேசி அப்படின்ட்டார். சரி, காலையில் கண்ணு போடுறது தாத்தாவை கேள்விப்பட்டிருப்பார், பார்த்துருப்பார், அல்லது கண்ணு போடுற கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஜோதிடத்துக்கு வந்த பின்னாடி ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை தொடும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தை கையில் தொடும் பொழுதும் அந்த நடராஜன் என்ற அர்த்தனாரி என் கண்ணுக்கு முன்னால் நினைப்பார். எப்படி அந்த மனுஷன் சொன்னார் எருமை கண்ணு போட்டிருக்குன்னு எப்படி சொன்னார் அப்படின்னு கேள்வி எனக்கு 2025 பிப்ரவரி மாதத்து வரையில் இருந்ததுங்க. 2024 பிப்ரவரியில் இருந்தது. 2022 செப்டம்பர் மாதம் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் என்ற ஜிகேவனுடைய அகாடமியில் ஒரு மாணவராக சேர்ந்தேன். அதில் அவர் சொன்னார், விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நாளில்
ஒரு ஜனனம் இருக்குமானால், அதாவது அந்த விருச்சிக லக்கணத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நாளில் கடைசி ஒரு பாதத்தில் ஒரு குழந்தை ஜனனமானால் அது கால்நடையாக இருக்கும், அது எருமையாகவோ அல்லது பன்றியாகவோ இருக்கும் என்று சொல்லியிருந்தார். புரியுதுங்களா? அதனால் இப்போ சொல்ல வர்ற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் அத்தனையும், ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு ஜடப்பொருளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையிலேயே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லட்சணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. லக்னத்துக்கு 3ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இளைய சகோதரன் அப்படித்தான் இருப்பான். லக்கணத்துக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அம்மா அப்படித்தான் இருப்பாங்க. 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, மாமா அப்படித்தான் இருப்பாங்க. 6ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எதிரி அப்படித்தான் இருப்பான். 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பொண்டாட்டிய வாழ்க்கை துணை அப்படித்தான் இருக்கு. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த சாவரம் அந்த புக்கு நூலில் இருக்கு, இந்த நூலில் இருக்கு. இந்த கதைகள்லாம் இங்கே வேலை இல்லை. புரியுங்களா? இந்த சாஸ்திரம் சம்பிரதாய நூல்களை படித்து அதையே பேசி கடைசியில் என்ன ஆகி போச்சு, ஜோதிடமே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டமே உருவாகி போச்சு. அதை வச்சு 4 பண்ண சம்பாரிச்சு கேவலமான வாழ்க்கை வந்து அந்திம காலத்தில் அவனும் கடவுளுக்கும் ஜோசிக்கிட்டையும் வந்து தான் சாகிறான். இதுதான் எல்லாத்த விட கொடுமை. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய 2ஆம் இடத்தை பாருங்க. உங்களுடைய பின்னால வீட்டுக்காரர் எப்படி இருக்கான்னு பார்க்குறீங்களா? 12ஆம் இடத்தை பாருங்க. எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. ஒரு ஜோதிடராக முழுமையாக ஜோதிடராகணுமா? உங்களால் முடியுமா? ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? 1008 நாள் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 10 நிமிஷம். 1008வது நாள் மிக சாலச்சிறந்த ஜோதிடர் நீங்கள். காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரையிலும் நடக்கிற நிகழ்வுகள், நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு வித்தியாசமாக என்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு எழுதி பாருங்கள். அந்த நிகழ்வுகள் அன்றைய நட்சத்திரத்துக்கு அந்த நாளுக்கு சம்பந்தப்படாமல் நடந்திருக்கவே முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியில் என்ன சொல்கிறார் ஒரு ஜோதிடர், நின்றுக்கிட்ட ஜாதகம் பார்த்தா ஒரு 50 வருஷம் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி பொருத்தத்தை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறார். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஜோதிடர் பக்கம் வந்தவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் ஒரு தகவல். லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்னங்க? எதிரி இருப்பான், கடன் இருக்கும், நோய் இருக்கும், அலைச்சல் இருக்கும். 8ஆம் இடம் என்னங்க? அவமானம் இருக்கும், ஊரை விட்டு ஓடு போகிறது இருக்கும், ஜெயிலுக்கு போகிறது இருக்கும், ரொம்ப கேடுகட்ட நிலைமையாக உருவாகிற சூழ்நிலை இருக்கும். இல்லை, 2க்கு நடுவில் தான் 7ஆம் இடம். எப்படி யோகத்தை கொடுத்துருவாரு? இதை 2ஐயும் தவிர்க்காத நீங்கள் வாழ முடியாது. அப்போ வாழ்க்கை துணை வந்தது அப்படின்னா இந்த 2ல் ஏதோ ஒன்று வேலை செஞ்சா தீரும். 6ஆம் இடத்துக்கு தெரியணும் 10 2 ஜீவனத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னாலும் பொருளாதாரத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கவனிக்க முடியாது. 8ஆம் இடம் என்ன? திடீர் அதிர்ஷ்டம், ஊரை விட்டு போகிறது, கேவலப்படுறது. இதுக்கெல்லாம் வேண்டாம்னு பார்த்தா பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை. எப்படி? இதையெல்லாம் விட்டடிச்சுட்டு அந்த நூலில் போட்டிருக்கு, இந்த நூலில் போட்டிருக்கு. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாங்க. அடிப்படை அப்படிங்கிற பஞ்சாங்கத்தில் இருக்கிற காரகத்துவங்களை மட்டும் படிங்க. 87ஆம் பக்கம் ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, 93வது பக்கம் ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது, 78வது பக்கம் ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அந்த காரகத்துவங்களை மீறி இங்கே உலகத்தில் எந்த ஜோசியமே கிடையாது. மேச லக்கணத்துக்காரனா திமிரு இருக்கும், சத்திரிய குணம் இருக்கும். புரியுங்களா? அவனுக்கு வர்ற பொண்டாட்டி 2 7க்குரிய மாரகாதிபதி. மரண பயத்தை தராத வாழ்க்கை துணையை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. புரியுங்களா? லக்கணத்துக்கு அடுத்தது ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணத்துக்கு 3 8க்குரியவன் மாரகாதிபதி. ஆக அவனுக்கு மட்டும் ஸ்திர லக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும் அருமையான வாழ்க்கை துணை அமையும். லக்கணாதிபதியும் 7ஆம் இடத்துக்காரனும் எந்த நிலையில் இருந்தாலும் நல்ல பொண்டாட்டியாக வருவான், ரசிக்கிற பொண்டாட்டியாக வருவான். அதில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்காரன் கெட்டு இருந்தால் நோயாளி ப்ளஸ் சிரமத்துக்கு உள்ள வாழ்க்கை துணையை சந்திப்பான்.
12ஆம் இடம் கெட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய், எதிரி, கடன் நோய், லோலாயங்கள்லாம் இருக்கும். புரியுங்களா? லக்கணத்துக்கு 3ஆம் இடம், உபய லக்கணத்துக்கு வருவோம். இந்த உபய லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தால் 7க்குரியவனும் 11க்குரியவனும் மாரகாதிபதி. புரியுதுங்களா? அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த உபய லக்கணத்துக்காரன் கல்யாணம் பண்ணி ஒரு 25 வருஷம் கடக்கட்டும். அதுவும் அந்த உபய லக்கணமே அம்சத்திலையும் அதே வர்க்கோத்தம லக்கணமாக அமைந்திருந்தால், தங்க பதக்கத்தில் வர்ற சினிமா பாடலில் ஒரு 2 வரி இருக்கும். நான் இதுபோல ஒரு நாளும் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மனைவி கொடுத்தால் யாரிடம் சொல்ல அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளாவது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு வராமல் கடக்கிறார்கள் என்றால் அந்த ஜாதகம் தவறு. புரியுதுங்களா? இப்படி சரஸ்திரம், உபயம் இந்த 3ஐயும் பேசாமலே, கவனிக்காமலே, அல்லது கவனிச்சோம் அதெல்லாம் வேண்டாம், பணம் தான் பெருசு, கௌரவம் தான் பெருசுன்னு பொருத்தத்தை பார்த்து அனுப்புகிறோம். இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. இப்படி முன்னுக்கு பின் முரணா எனக்கு குரு சொன்னார், ஆசிரியர் சொன்னார், அந்த கோயில் இந்த கோயில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசிட்டில் ஒரு 12 வருஷம் கழிச்சு கேவலமான என்ன ஜோசியரை இப்படி பொருத்தம் பார்த்தப்ப இன்னைக்கு பொண்டாட்டி சிங்க மாதிரி இருக்கிற, அவளை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். இதை சொன்னால் அன்னைக்கு நீ சந்தோஷமாக பொண்டாட்டி கட்டுவியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லு, இது எந்த காலகட்டத்தில் வருதுன்னு சொல்லி அனுப்பு. அவன் வந்து ஜோசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டான்ல, ஜோசியம் அத்தனையும் போயிடா அப்படின்னு கேவலப்படுத்துறான்ல. இதை எந்த ஜோதிடராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கவனிக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு 16 வருடமாக நண்பர், அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கார். 7ஆம் இடத்துக்காரன் பார்க்குறேன். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெங்காயம் வெட்டுறாரு. ஏன்னா அவர் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்காரனும் வலுவாக இருந்தால் பொண்டாட்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வாழ்ந்தார்கள், நான் வாழ முடியாது அப்படின்னு ஏன் மேடையில் சொல்ல மாட்டேங்கிறாரு? விருச்சிக லக்கணம், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, கிருத்திய உத்தரம் உத்தராடம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர் நெருப்புக்கு சம்பந்தப்பட்ட அருகில் இருந்து தொழில் செய்கிறாரு, சமையல்ல இருக்காரு. இவரும் என்னுடைய நண்பர், அவரும் இதை சொல்ல மாட்டேங்கிறார். இயல்பு வேற, குருமார்கள் வேற. இன்னைக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு தொடர்பு இருக்கானா இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற காரகத்துவங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருக்கிற பொருள்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற பொருள்கள் வேற. பொருள்கள் உருமாறி இருக்கிறதே ஒழிய காரகத்துவங்கள் மாறவில்லை. கற்பனை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் மாறல. அன்னைக்கு என்ன கற்பனை பண்ணுறோம்? காடு வாங்கணுமா, ஊடு வாங்குமா, பக்கத்து காட்டை தொந்தரவு பண்ணுற மாதிரி தென்னஞ்செடி வைப்போமா அப்படின்னு கணக்கு போட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? தேங்காய் வாங்கலாமா, தேங்காய் நல்ல மார்க்கெட்டில் போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அன்னைக்கும் இன்றைக்கும் காரகத்துவங்கள் எதுவும் கிரகங்கள் எதுவும் மாறலை. அந்த காரகத்துவத்தினுடைய பரிமாணங்கள் மாறி வளர்ந்துருக்கிறதே ஒளி இல்லை என்று மறுக்க இயலாது. சரி, இப்படியே பேசிகிட்டே போனோம்னா ரொம்ப தூரம் போயிடும். அதனால் நம்ம மேற்கொண்டு நம்ம எந்த டாப்பிக்காக வந்தோமோ அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம். இப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எந்த நூலிலேயும் இருக்காது. கடந்த 26 வருடமாக கிட்டத்தட்ட 65,000 ஜாதகங்களை கடந்து இந்த 65,000 ஜாதகத்திலையும் எழுதி வச்சு ஒரு 100 ஜாதகம் 150 ஜாதகத்தை ஒரு திருமணத்துக்கோ, ஒரு பரிகாரத்துக்கோ, ஒரு குலதெய்வத்துக்கோ, ஒரு தாயினுடைய உறவுக்கோ அல்லது ஒரு ஜீவனத்துக்கோ ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து 60% மேல் ஒத்து வரக்கூடிய தகவல்களை தேர்ந்தெடுத்த தகவல்களை இப்போது சொல்லுகிறேன். இப்போது நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தையும் எந்த ஒரு நூலிலேயும் தேடாதீர்கள். வயது வந்தவர்களா, காதலிப்பவர்கள் இந்த தருணத்தில் இந்த அமைப்போடு இருப்பார்கள். திருமணமானவர்களா இந்த குணத்தோடு குணாதிசயத்தோடு இருப்பார்கள். மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தினுடைய முதல் 2 ஒரு லக்கணத்தினுடைய முதல் 1.5 டிகிரி, கடந்த ராசி கட்டத்தினுடைய 1.5 டிகிரி. இதை என்னமோ சொல்கிறாங்க, இந்த கண்டா அந்த அது இதுன்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கெல்லாம் வேண்டாம்.
ஒரு ராசியினுடைய ஆரம்பம், ஒரு ராசியினுடைய முடிவு, ஒரு ராசியினுடைய ஆரம்பம். இந்த இடத்துல வரும்போது ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களும் அந்த லக்னத்துக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் பொருந்தி போகும். புரியுங்களா? அதனால் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண மாதங்கள், திருமண நாள், வாழ்க்கை துணை அமையும் திசை, வாழ்க்கை துணையினுடைய பெயர்னுடைய ஆங்கில முதல் எழுத்து, இந்த 4 தகவல்களும் 12 லக்கணத்துக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இன்னொரு நூல்கள்லாம் தேட வேண்டியது. எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருக்கோம், எல்லாரும் கல்யாணம் பண்ண போகிறோம். ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க நம்ம நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. புரியுங்களா? அவங்களாம் அப்படியே செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஜோசியத்துக்கு வருவோம். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் வைகாசி, ஆவணி, மாசி இந்த 3 மாதத்தில் ஒரு மாதம் திருமண மாதமாக அமைகிறது. வடக்கு அல்லது மேற்கு பக்கம் இருந்து வாழ்க்கை துணை வருகிறது. ஞாயிறு, திங்கள், வியாழன் திருமண நாளாக அமைகிறது. PMRTD, P பழனிசாமி, M மதியழகன், R ரத்தினம், D தனபால், T தங்கவேலு. இப்போ நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஒரு 81% பொருந்தி வருகிறது. அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் வைகாசி, ஆனி, கார்த்திகை இந்த மாதத்தில் திருமணம் அமைகிறது. இதில் ஆனி மாதத்தில் அதிகமாக திருமணம் அமைகிறது. இதில் ரிஷப ராசியோ ரிஷப லக்கணமோ வர்க்கோத்தமம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஆனி மாதத்தில் தான் திருமணம்னு அடித்து சொல்லுங்க, அல்லது உற்று கவனித்து பாருங்க. இது நடைமுறையில் ஒத்து போகும். மேற்கு வடக்கில் இருந்து வாழ்க்கை துணை வரும். ஞாயிறு, புதன், வெள்ளி. YUNMS அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை, ஆனி, ஆவணி, தை மேற்கு தெற்கு பக்கம் இருந்து வாழ்க்கை துணை வருகிறது. ஞாயிறு, திங்கள், புதன் வாழ்க்கை துணையினுடைய பெயர் எழுத்து MRUSK. கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆவணி, மாசி வடக்கு கிழக்கில் இருந்து வாழ்க்கை துணை வருகிறது. ஞாயிறு, திங்கள், வியாழன். KZGMB பாலமுருகன் பி. என்னம்மா? கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆவணி, மாசி வடக்கு கிழக்கு, ஞாயிறு, திங்கள், வியாழன். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆனி, ஆவணி, மாசி. வடக்கு கிழக்கு. ஞாயிறு, புதன், வியாழன். VKRWSDI கன்னி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, தை
தெற்கு கிழக்கு. திருமண நாள் திங்கள் வெள்ளி புதன். PLMYO. துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி ஆனி ஆவணி ஐப்பசி. வடக்கு கிழக்கு ஞாயிறு திங்கள் புதன். DTSPMI. வடக்கு கிழக்கு ஞாயிறு திங்கள் புதன். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி ஆனி கார்த்திகை. கிழக்கு தென்கிழக்கு வடக்கு. ஞாயிறு வியாழன் வெள்ளி. LMXHV. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாசி. வடக்கு கிழக்கு ஞாயிறு புதன் வெள்ளி. பெயர் HMYOD. அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை தை மாசி. தெற்கு மேற்கு திங்கள் புதன் வெள்ளி. ABFGR. கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனி ஆவணி மாசி. மேற்கு வடக்கு ஞாயிறு திங்கள் புதன் வியாழன். CITLM. மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி ஐப்பசி தை. வடக்கு கிழக்கு திங்கள் புதன் வியாழன். NQRVK. இந்த தகவல்களை கணவன் தான் வரணும் வாழ்க்கை துணை தான் வரணுங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் கிடையாது. நம்ம பருவ வயதில் ஆரம்ப வயதில் ஒரு நண்பனை சந்திக்கிறோம். திருமணமான பிறகு நம் குழந்தைகள் வந்த பிறகு நம்மளுடைய குழந்தைகளும் திருமண வயதில் இருக்கும் பொழுதும் அந்த நண்பனை பார்க்கும் பொழுது இவன் இந்த ஒரு காலத்தில் என் நண்பனாக இருந்தவன், என்னுடைய காதலனாக இருந்தவன், என்னுடைய சைட்டாக இருந்தவன் அப்படிங்கிற 24 வருடங்களுக்கு பிறகு ஒரு உருவமோ ஒரு பெயரோ நினைவில் இருக்கும் பட்சத்தில் அந்த பெயர்
அந்த உருவத்துக்குரிய பெயருடைய முதல் எழுத்தும் இப்போ சொன்ன தகவல்களில் ஒத்து போகிறது. இப்போ இந்த 5 எழுத்து 6 எழுத்து தகவல் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு லக்னத்துக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 7வது 8வது படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான், ஒரு தோழி இருந்திருப்பான். அதுக்கு அங்கே காமம் இருக்காது, பண வரவு செலவு இருக்காது. நமக்கு திருமணமான பிறகும் அல்லது நம்மளுடைய குழந்தைகள் திருமண வயது வந்த காலத்திலேயும் அந்த முகத்தை பார்த்தால் இவள் என்னுடைய தோழியாக இருந்தவள், இவள் என்னுடைய நண்பனாக இருந்தவர் அப்படிங்கிற நினைவு வந்துனா அந்த நபரனுடைய எழுத்து இந்த அட்டவணைக்கு பொருந்தி போகிறது. புரியுங்களா? அதற்கு எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்குவோம். ரொம்ப அதிக நேரம் எழுத்துக்கிட்டு போனோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். லக்னத்துக்கு 7க்குரியவனும் ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7க்குரியவனும் சுக்கிரனும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு 6, 8, 12 6, 8, 12க்குரியவனுடைய தொடர்பு இருந்தால் எந்த தசாபுத்தி நடந்தாலும் அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதில்லை, கசப்போடு கடக்கிறது, அல்லது வாழ்க்கையை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என்ற அந்த எட்ஜுக்கே போயிடுறாங்க. மீண்டும் ஒரு முறை, ஆண் லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 7க்குரியவனும் சுக்கிரனும் லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 6, 8, 12 அமர்ந்திருந்து 6, 8, 12க்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யலை. பேசாமல் சன்னியாசியாக போயிடுறது பெஸ்ட்டு, அல்லது சன்னியாசியாகவே போய் தொலைஞ்சிருக்கலாம், ஏன் இந்த வேலை பண்ணோம் அப்படின்னு தோணும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 7, 11க்குரியவனுடைய தசாபுத்தி வந்து நான் அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவான். இந்த 2, 7, 11க்குரியவனுடைய தசாபுத்தி வரலன்னா சன்னியாசியாகவே போயிடுறான். இதே பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7க்குரியவனும் செவ்வாயும் பாவக்கரங்களால் பார்க்கப்பட்டு 6, 8, 12க்குரியவர்களால் சம்பந்தப்பட்டு 6, 8, 12 அமர்ந்து 6, 8, 12 தொடர்பு இருக்கும் பொழுது ஏண்டா கல்யாணம் நடந்தது, இந்த கல்யாணத்தை யாரா எதிர்பார்த்து நான் விடிய விடிய காத்திருந்தோம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு அவாய் பாட்டி ஒன்று சொல்லியிருப்பாங்க, முன்னுக்கு பின் முரணான சம்சாரம் வாய்க்குமானால் கூசாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்பதை சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையும் வாக்கியமும் வாழ்க்கையில் வராமல் போகவே போகாதுங்க. சரி, இதற்கு அடுத்தது லக்னத்தில் செவ்வாய் இருக்கா ஒரு பெண்ணுக்கு, அந்த கணவன் எப்படி இருந்தாலும் அந்த கணவனை அந்த பெண் விட்டு தரமாட்டாள். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறானா அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த லக்ன ராசியாக வேணாலும் இருக்கட்டும், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண் கணவனை விட்டு தர மறுக்கிறாள். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆண் அந்த மனைவியை விட்டு தர மறுக்கிறான். அந்த அம்மா எவ்வளோ கேவலமாக இருக்கட்டும், அந்த கணவன் எவ்வளோ கேவலமாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு காரகத்துவமும் ஒவ்வொரு கிரகங்களும் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த காரகத்துக்குரிய உறவுகள், அந்த காரகத்துக்குரிய உணவுகள், அந்த காரகத்துக்குரிய இடங்கள் அனைத்தும் அந்த மனிதனை விட்டு நினைவுகள் நிற்கும் வரை நினைவில் நிற்கிறது. இது எல்லாம் ஜிகேவனுடைய நூல்களும் ஜிகேவனுடைய தொடர்ந்து படித்த 18 வகுப்புகளும். இந்த ஜோதிடம் என்பது நடைமுறை வேறு, ஜோதிடம் வேறு, காரகத்துவம் வேறு, உறவுகள் வேறு, உடல் உறுப்புகள் வேறு இல்லை என்ற ஒரு நிதானமான அழுத்தம் திருத்தமான தகவல்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் இப்போ 7ஆம் இடத்துக்கார ஒரு பொண்ணு ஜாதகம் கொண்டு வர்றாங்க, புரியுங்களா? அப்போ தற்போது ஒரு லக்னத்தை போடுங்க, அந்த லக்னத்துக்கு சுக்கிரனோ செவ்வாயோ சம்மந்தம் இல்லை அப்படின்னா திருமணம் இல்லைங்க. அன்னைக்கு கொண்டு வந்த ஜாதகத்தில் திருமணம் இல்லை. எத்தனை பொருத்தம் வேணாலும் இருக்கட்டும், அவங்க எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் தற்போது போடக்கூடிய பிரசன்ன லக்னத்துக்கு செவ்வாயோ சுக்கிரனோ சம்பந்தம் இல்லாமல் போனால், சம்பந்தம் எப்படி? அந்த லக்னம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம், பரணி பூரம் போராட்டத்தில் இருக்கலாம், அந்த லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் இருக்கலாம், 7ல் சுக்கிரன் இருக்கலாம். அந்த லக்னம் எந்த டிகிரியோ அந்த டிகிரியில் 5வது வீட்டிலேயோ 9வது வீட்டிலேயோ அதே லக்ன நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த பாகையில் சுக்கிரன் செவ்வாய் இல்லையா? அல்லது நீங்கள் போடும் லக்னத்தில் புதன் அமர்ந்தால், அந்த லக்னத்தில் புதன் அமர்ந்தால் பொருத்தம் பார்க்கலாம். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சம்பந்தம் இல்லைன்னா கல்யாணம் இல்லை,
அன்னைக்கு பார்க்க வந்த ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. புரியுங்களா? அதனால் அப்படி பேசிக்கலாம், இப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்படி எல்லா காரகத்துவங்களுக்கும், எல்லா விஷயத்துக்கும், குழந்தைகளுக்கும் சரி, புத்திரபாக்கியத்துக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, ஜீவனத்துக்கும் சரி, திடீர் யோகத்துக்கும் சரி, உறவுகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் தகவல்கள் இருக்குது. இதில் அப்படியே பேசிகிட்டே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்கள்லாம் விட்டடிச்சிட்டு நடைமுறையில் உங்கள் வீட்டில் முன்னால் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாமே ஜோசியத்தை சொல்லிக் கொடுக்குங்க. சினிமாவில் ஒரு பாட்டு இருக்குது, தமிழ் சினிமாவில். அதில் உலகம் எனக்கு ஒரு போதி வரும், நாளும் எனக்கு அது செய்தி தரும்னு ஒரு பாடல் இருக்குது. அப்படி நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் பாருங்கள், எல்லாமே காரகத்துவம் தான். கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு போகிறேன்னா அடுத்த 7 நாள் நம்மளுக்கு இளவு வருதுன்னு முடிவு பண்ணுங்க. நடக்குதா இல்லைன்னு பாருங்க. நான் நூல்கள்லாம் எங்கேயும் போகல. இதுக்கு நிமித்தம்னு பேர், சகனம்னு பேர், எத்தனையும் சொல்லி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய குரு வேணுமா? வேண்டாம். பஞ்சாங்கத்தை முழுமையாக படியுங்கள். பஞ்சாங்கத்தில் இருக்கும் காரகத்துவத்தை படியுங்கள். ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு, பேர் வாங்கிறதுக்கு நிறைய வீடியோ வந்துருச்சு. புரியுங்களா? இப்போ சுகர் நாடின்னு ஒரு டாபிக் இருக்குது, அது சேலை வச்சு போட்டு டாப்பை கழட்டிக்கிட்டு இருக்கார். அதுக்கு அடுத்தது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கார். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது, படிங்க படிங்க அப்படின்னு சொல்கிறது அண்ணன் வேளாங்கொண்டம்பட்டி தென்னரசையா இருக்கார். அவர் தான் இந்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தினுடைய முதல் செயலாளர் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அதுக்கு அடுத்தது காலபுருஷ லக்கணத்துக்கா பாருங்க, யாரு? வாசியோக வள்ளல் இருக்கார்ல. இப்படி அப்படியே சொல்லிகிட்டே போனால் நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதையெல்லாம் தாண்டி நாங்கள்லாம் வரல, அவங்ககிட்ட போட்டி போடவும் இல்லை. இந்த நூலில் இருக்குது, அந்த நூலில் இருக்குதுங்கிற கதையலக்கத்துக்கெல்லாம் நான் ரெடியால். உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் உங்கள் அம்மா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, பாட்டம், பாட்டி எல்லாத்தையும் சொல்லும். எல்லாத்துக்கும் கிரகங்கள் தான் காரணம். உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கா? ராகு குருவனுடைய பார்வையில் இருக்குதா? தந்தை வழி தாத்தாவனுடைய கௌரவம் உங்களுக்கு மிச்சம் இருக்கு. அதில் 5, 9 குறியின் சம்பந்தம் இருக்கா? அவங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு மிச்சம் இருக்கு. புரியுங்களா? இப்படி இப்போ ஐயா விஷ்ணு புராணத்தை சொன்னார், கருட புராணத்தை சொன்னார், சிவபுராணத்தை சொன்னார். எல்லாம் படிங்க. ஆனால் கருட புராணத்தை மட்டும் ஒரு தடவைக்கு மேலே படிக்க முடியல. இன்றைக்கி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே 2வது தடவை படிக்கலான்னு கங்கடம் கட்டி பார்த்துட்டு தோற்று போயிட்டேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தவறான தகவல்கள் எல்லாமே எனக்கே ஒத்து வர்ற மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. சரி, நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னா ஆட்டுக்கறி தின்னியாங்கிறான். எதையுமே பண்ணலையே அப்படின்னா காலில் ஒரு எறும்பை வச்சு மிதிச்சாங்கிறான். என்ன சொல்ல முடியும்? அதனால் அந்த புக்கு இந்த மறுபிறப்பு சம்பந்தப்பட்டது, அடுத்த ஜென்மம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், அதனால் வரக்கூடிய லாப நஷ்டம், ஒரு பிறப்பினுடைய முடிவு எங்கே, அதனுடைய ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கே, முடிவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக கருட புராணம் சொல்லியிருக்கிறது. முடிந்தால் பாருங்கள். மற்றும் ஒரு முறை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. நன்றி. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. ஒரே ஒரு நிமிஷம். என்னை தொடர்பு கொள்ள விரும்புவோருக்கு என்னுடைய அலைபேசி எண் 978889 729999 9791399649. அண்ணா 9788972999 இது ஒரு எண். அடுத்த ஒரு எண் 9791399649. எம் ராஜரத்தினம், வைகுந்தம். நன்றி நன்றி ஐயா. ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அருமையாக விளக்கமாக எடுத்துரைத்தாருக்கு. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பேச வருபவர் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள். உதாரண ஜாதகத்தோட விளக்கத்தை சொல்ல போகிறாரு. நம்ம போர்டில் ஒரு ஜாதகம் போடப்பட்டிருக்கு. அந்த ஜாதகத்தில் 3 கேள்வி தாங்க ஐயா. ஒன்று, அந்த ஜாதகத்தினுடைய தொழில் சிறப்பாக உத்தியோகம் சிறப்பாக 1.
ரெண்டாவது, தொழிலில் அவருடைய முயற்சி எந்த விதத்தில் ஃபுல்ஃபில்லாக இருக்குமா, இல்லை உத்தியோகத்தில் முழு முனைவோடு செய்வாரா? 2. 3வது, அவருக்கு காதல் திருமணமா அரேஞ்ச்மெண்ட் திருமணமா? அவ்வளோதாங்கய்யா. அதுக்கப்புறமேல உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் வழங்கலாம் ஐயாவுக்கு. ஆமாங்கய்யா. அப்படியே லைன் மைக் எடுத்துகிட்டு வந்துருங்க.